இது முக்கிய பகுதி. சுவிசேஷம்னா என்னன்னா எதோ பேசுறது இல்லை. சுவிசேஷம்னா யூபிலியை குறித்து பேசுவதுதான் சுவிசேஷம். இது முக்கிய பகுதி. ஜெபாலயத்தில் இயேசு தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தில் அங்கே ஒரு ஆலயம் இருக்கு. அங்கே போய் அந்த ஆலயத்தில் ஒரு வேத பகுதியை வாசிக்க எழுந்து நிற்கிறார். அப்பொழுது அவர்களிடத்துல ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கொடுக்கப்பட்டது. அந்த புஸ்தகத்தை அவர் விரித்த போது லூக்கா 4:16 முதல் 21 வசனங்கள் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி தன்னுடைய பணிவிடை காரணத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் என் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவர் மேல் அன்று நோக்கமாய் இருந்தது, இன்றைக்கு என் மேல் உங்கள் கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. உங்க கண் என்ன பார்க்குது? என்ன சொல்ல போறாங்க, எனக்கு என்ன வார்த்தை வரப்போகுது சொல்லு. அவளா என்னையே பார்த்து கொண்டு இருங்கள், காதுகளை நல்லா கேட்போம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்துகிறார். இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். யூபிலி என்னது? யூபிலி 50வது வருஷம்தான் அவங்களுக்கு யூபிலி. யாருக்கு? இஸ்ரவேலருக்கு. அப்போ அவங்க அந்த யூபிலி வருஷத்துல முழு விபரத்தையும் அவருடைய வாழ்க்கைக்குரிய அத்தனை காரியத்தையும் அந்த வருஷத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். என்னது? முக்கியமா பழைய நிலைக்கு வந்து விடுவார்கள். இழந்தது, ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருந்ததான நன்மைகள், நிலம், வீடு, ஆஸ்தி, பொருள், சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் அவர்கள் இழந்திருந்தாலும் அந்த 50வது வருஷத்திலே, இந்த யூபிலி ஆண்டிலே அதை திரும்ப பெற்றுக்கொள்வார்கள். ஒருவரும் இழக்கக்கூடாது என்பது தேவனுடைய திட்டம். அப்பவே பழைய ஏற்பாட்டிலேயே லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யூபிலியை குறித்து விவரமா சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அது விவரமா நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வீட்டிற்கு சென்று லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்க கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். இது என்னன்னா, ஒருவரும் இழக்கக்கூடாது என்பது தேவ திட்டம். நிலம், வீடு என்பது அவர்கள் ஏற்கனவே வைத்திருந்தது, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தது. அதை அவர்கள் தங்களுடைய அடிமைத்தனத்தினாலே தங்களுடைய எல்லா சொத்துக்களையும் இழந்து விட்டிருப்பார்கள், விற்று விட்டிருப்பார்கள். ஒன்றும் இல்லாமல் ஓட்டையாய் ஜீரோவிலே இருப்பார்கள். அப்படிப்பட்ட இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் திரும்ப அடைவார்கள். 2 காரியம் யூபிலியிலே நடக்கும். ஒன்று, நிலம், வீடு திரும்ப தரப்படும். கதையில ரொம்ப கவனமா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் அடைய வேண்டியது இதுதான், வேற எதுவுமே இல்லை. முதல்ல ஒண்ணு என்னது? யூபிலியில நடக்க வேண்டிய காரியம் நிலம், வீடு ஒன்று திருப்பி தரப்படும். 2வது, மக்கள் என்ன செய்வாங்களா? அடிமைத்தனத்திலே போயிருப்பார்கள். எப்படி அடிமைத்தனத்திலே போயிருப்பாங்க? அவங்களுடைய ஆஸ்தியெல்லாம் அவங்க இழந்தது நிமித்தமாக அவர்களுக்கு திரும்ப அந்த பணத்தை கொடுக்க முடியாமல் அடிமையாக விற்கப்பட்டு இருப்பார்கள். அந்த அடிமைகள் எல்லாம் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவார்கள். எவ்வளவு அருமையா இருக்குல்ல? கையை தட்டுங்களேன். எத்தனை காரியத்தில எல்லாம் நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்களோ அதெல்லாவற்றையும் நாம் திரும்ப இந்த யூபிலியிலே பெற்றுக்கொள்வோம். யூபிலியில நீங்க நிலத்தையோ வீடையோ வாங்கியிருந்தால் அதை இழந்திருந்தால் திரும்ப காசை கொடுத்து தானே வாங்கணும். அந்த காசு கொடுக்க முடியாவிட்டாலும் யூபிலி ஆண்டிலே அவர்களுடைய வீடுகளையும் நிலங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அதற்குத்தான் இந்த ஊரிலே வந்தார், இந்த உலகத்திற்கு வந்தார்.
இப்போ மக்கள் தங்களுடைய சொத்தை எடுக்க போற நேரத்துல அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே கொண்டாட்டம், ஒரே குதூகலம். ஏசாயா 61 முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். என்ன இயேசு கூறினது? ஏசாயா தீர்க்கதரிசனம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. என்ன சொல்றாங்க? லேவியராகமம் 25 இல்லாத ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தரப்போறேன். என்ன தெரியுமா? ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்துல நீங்கள் எதெல்லாம் இழந்திருக்கிறீர்களோ இழந்ததெல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். திரும்ப நீங்கள் கட்டப்படுவீர்கள். திரும்ப நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றிலுமே நீங்கள் கட்டப்படுதலை எல்லாவற்றிலையும் நீங்கள் திரும்ப கட்டப்படுவீர்கள். இதுதான் ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை. தீர்க்கமா எழுதி வைத்திருக்கிறார். அது எப்ப நிறைவேறிச்சு? இயேசு வந்த உடனே நிறைவேறிச்சு. இயேசு வந்தாருங்க விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க ஆமென். ஆமென் சொல்லாதவங்களுக்கு இயேசு வரல. இயேசு வந்தாரா வரலையா? வந்தார். ஹல்லேலூயா. இப்போ இதை ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஏழைகளை குணமாக்க வந்தேன், ஏழைகளை தூக்கிவிட வந்தேன். ஏழைகளை நான் இந்த யூபிலி ஆண்டிலே நான் வந்ததுனால ஏற்கனவே யூபிலி வந்து விட்டது. நீ இதை கேட்டோன்னா அந்த வேத பாரகர் பரிசேயர் என்ன இவர் சொல்றாரு? 50வது வருஷம்தான் வரும், இவர் என்ன புதுசா பேசுறாரு? வந்துருச்சுன்றாங்க. அவர் அதிர்ச்சி. வந்துருச்சின்னு சொல்றது அதிர்ச்சியா இருக்குது. யாருக்கு? அந்த வேத பாரகருக்கு, பரிசேயருக்கு. இவங்கெல்லாம் மதவாதிகள். இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, கேட்காதீங்க. லூக்கா 4:21 இப்பொழுது நான் வாசித்தேன் அல்லவா? யூபிலி வந்து விட்டது, நான் வந்து விட்டேன், எனவே யூபிலி வந்து விட்டது. நிச்சயமானது, நிரந்தரமானது, உண்மையானது. இது நிஜம். இந்த ஆசீர்வாதங்களை நான் கொண்டு வந்து விட்டேன். இன்னும் 2000 ஆண்டுகள் ஆகியும் ஜனங்கள் இந்த யூபிலியை அனுபவிக்கவில்லை. இன்னும் அவர்களுக்கு அந்த யூபிலியிலே அடைய வேண்டிய ஆசீர்வாதங்கள் அவர்கள் எடுக்கவில்லை. ஏன் எடுக்கல? சபையிலே சொல்லி தரப்படவில்லை, சபையிலே சரியாக எக்காலம் ஊதவில்லை, சரியாக பேசப்படவில்லை. எனவே சபைக்கு போனா ஒரு சந்தோஷம், ஒரு பீஸ், ஒரு ஜாய் மக்களுக்குள்ள இல்லை. அப்படியே எலுமிச்சம்பழத்தை அப்படியே கண்ணில் விட்டா எப்படி இருக்கும்? இப்படிதான் இருப்பாங்க சில சபையில எல்லாம், நான் பார்த்துருக்கேன். சுவிசேஷம்னா என்ன சொல்லுங்க? சுவிசேஷம்னா என்ன? ஆசீர்வாதம், யூபிலி ஆசீர்வாதம். எக்காலம் ஊதுவதுல ஏதோ ஒரு குழப்பம், எக்காலம் ஊதுறதுல ஏதோ ஒரு குழப்பம், என்ன தெரியல. சுவிசேஷம்னா என்ன? யூபிலியை எப்படி சொல்லுவது, மக்களுக்கு, சபைக்கு எப்படி சொல்லி தருவது என்பதிலே அவர்களுக்கு தெளிவில்லை, குழப்பமா இருக்குது. அது சரியாக புரிந்து கொண்டால், அதை கரெக்டாக சொன்னால், அதில் இருக்கிற உரிமைகள், ஸ்லாக்கியங்கள் என்ன என்பதை அறிந்து அதை எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. இதுதான் குட் நியூஸ், இதுதான் சுவிசேஷம். என்ன அன்பு, என்ன கர்த்தர் செய்திருக்கிறார், அது அறிவுது, அதை அறிவிக்க வேண்டும், அதை சரியாக சொல்லித்தர வேண்டும். பாவம்ல ஜனங்க 6 நாள் கஷ்டப்பட்டு வேதனையோடு அவங்க போயிட்டு அப்பாடா இங்கே வந்து உட்காருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எதையோ பேசுறது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாரத்தை ஏற்படுத்தி அனுப்பி விடுவார்கள். நாம் அப்படி செய்யறதில்லை இந்த சபையில். குட் நியூஸ் தான் சொல்கிறோம். அனுக்கிரக வருஷம், அனுக்கிரக வருஷத்தை நான் பேசுகிறேன். அனுக்கிரகம் என்ன? அது தூய தமிழ்ல இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஸ்லாக்கியங்கள், உரிமைகள், உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் அனைத்துமே ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த வேதத்திலேயே ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். என்னது? விட்டீங்க பாரு, அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்தா விட்டுடுவீங்க. அனுக்கிரக வருஷம், அதுதான், இதுதான் குட் நியூஸ். இதை நாங்கள் அனுபவிக்க போறோம், இதை நாங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம், அனுபவிக்கிறோம், அனுபவிக்க போய்கொண்டு இருக்கிறோம். இன்னும் சரியாக ஊதும் போதுதான் அவருடைய ஆசீர்வாத ஸ்லாக்கியங்களை அறிந்து கொண்டு எடுக்க முடியும். ஏன் இன்னும் அடிமைத்தனம்? ஏன் இன்னும்
அடிமைத்தனம், பாவத்து நிமித்தம் இழந்ததான சந்தோஷம், சமாதானம், தேவனோடு உள்ள உறவு எல்லாத்தையும் இழந்தான் ஆதி தகப்பன் ஆதாம். அதன் பரம்பரையாக மக்கள் எல்லோரும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்ததான எல்லா நன்மைகளையும் இழந்து விட்டார். இதைத்தான் ஆண்டவர் இந்த சொத்து, சுகம், சமாதானம், ஆரோக்கியம், பணம், என்ன சொல்லுங்க, வாய்த்தன் சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த ஆதி நிலைக்கு கர்த்தர் உங்களை திரும்பவும் கொண்டு வர அவர் அதுக்கு தான் சிலுவையில மரித்தார். சிலுவையில் அதுக்காக தான் ரத்தத்தை கொடுத்தார். அவர் ரத்த சிந்துதலும் அவர் ஏதோ என்னத்தையோ புண்ணியத்தை பண்ணிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்துமாவினுடைய வாழ்க்கைக்காக, சந்தோஷத்துக்காக, சமாதானத்துக்காக இயேசு ரத்தத்தை கொடுத்திருக்கிறார், கிரயத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஏன் அதை இன்னும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? சுவிசேஷம் என்றால் என்ன? இதுதான். என்ன? ஆதி நிலைக்கு வருவது, சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்வது, இழந்த ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் திரும்ப அடைவது. இதை விட்டு போட்டு சுவிசேஷத்துல வெறும் தண்ணியை கலந்து விட்டார்கள். என்னத்தை கலந்துட்டாங்க? வெறும் தண்ணியை கலந்து போதிக்கிறார்கள். இப்படி பிரசங்கம் பண்ணுனா மக்களுக்கு ஒண்ணுமே புரியாது, ஒன்றும் எடுக்கவும் மாட்டாங்க. நம்ம யாரோ, ஆண்டவர் யாரோ, ஏதோ சர்ச்சுக்கு போனோம் வந்தோம், எதையாவது சாதிக்க வேண்டும். இழந்து போன நிம்மதி, கண்ணியம் எண்ணி இழந்திருக்கிறீங்களா? கண்ணியத்தை இழக்கலையா? மன நிம்மதி, இளைப்பாறுதல், சொத்து இழந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் இது எல்லாவற்றையும் தர மரித்தார், சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். சுவிசேஷம் நான் என்னன்னா வெறும் ரட்சிப்பு மட்டுமல்ல, அது ஆவிக்கு போகுது, ஆத்மாவுக்கு போகுது, அப்புறம் சரீரத்துக்கு போகுது. அப்புறம் இந்த சரீரம் என்ன ஆகுது? ஃபுல்லாக எல்லாம் மறுரூபமாகி தேவனிடத்துல போகுது. அங்கே அவரிடத்துல போய் சந்தோஷமா யுகா யுகமா வாழ போகுது. அல்லேலூயா. எல்லாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டும். இந்த சரீர மீட்பை அடையும்படியாக சகல சிருஷ்டிகளும் ஏகமாய் பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகளே தேவனுடைய வருகைக்காக காத்து கொண்டு கிடக்குது. அவ்வளவு தவித்து கொண்டு இருக்கிறது, இயேசு எப்போ வருவார் என்று. நான் என்ன சொல்றேன், இயேசு வருவது இப்பவே தான். உங்களுக்கு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் முழுமையாக தருவதற்காக, நீங்க எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படியாக, எல்லாவற்றையும் உங்களுக்கு புதிதாக கொடுக்கும்படியாக உங்களையே புதிதாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் புதிதாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். இப்போ சபை இந்த நிறைவுக்குள் போகவில்லை, இன்னும் போகல. ஏன்? சில தடைகளை நம்ம பார்த்தோம். அப்புறம் பயம், சில இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியாம, இந்த யூபிலிக்குள்ள போகாம தடைகள், பெருமை. அப்புறம் என்ன? சரியாக ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காம அவிசுவாசத்தோடு இருப்பது, இதெல்லாம் தடைகள். கடைசியாக என்ன பார்த்தோம்? யாரா சொல்றீங்களா? பார்க்கலாம். கடைசி செய்தி, இப்ப முடிந்த செய்தி. கிஃப்ட் தருவேன். சொல்லியா? தெரியுமா? தெரியாதா? தெரியாது. ஏமாற்றம் ஞாபகம் வருதா? ஏமாற்றம், விரக்தி. நான் எனக்குரியது இன்னும், நான் விசுவாசித்தது, நான் ஆண்டவரிடத்துல கேட்டது இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிறதான ஒரு விரக்தி உண்டாகிறதுன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குதுங்களா? ஞாபகம் இருக்குதுங்களா? இன்னைக்கு நான் அதை பார்க்க போறதில்ல, அது பார்த்தாச்சு. தொடர்ந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தால் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது சிலுவையை பற்றி முழுமையான ஒரு சுவிசேஷம். அதனுடைய ஒரு பகுதி என்ன தெரியுமா? மன்னியாமை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 24 முதல் நான் வாசிக்கிறேன்.
மத்தேயு 18வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்க கேட்டாலே போதும், நீங்க சூப்பரா மாறிடுவீங்க. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் அவனை எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை அடைக்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படியாக கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரர் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலிலே போடுவித்தான். நடந்ததே அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் பாதிக்கிறவனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இது ஒரு கதையை ஆண்டவர் பேசுறார். இதை நாம் பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். இது என்னன்னா, சிலுவையிலே சுவிசேஷத்தை பற்றி அழகாக இயேசு எடுத்து போதிக்கிறார். எத்தனை தடவை மன்னிக்கணும்னு கேட்டா 7 தரன்னு சொன்னார். ஒரு நாளைக்கு 7 7 49 490 490 தடவை ஒரு நாளைக்கு மன்னிக்கணுமா? உன் சகோதரன் உனக்கு தப்புன்னு செய்தான். அதை தான் சொல்றாரு ஆண்டவர். இதுதான் ரட்சிப்புனா என்ன? மன்னிப்பு. சிலுவையை பற்றிய முழுமையான சுவிசேஷம் மன்னிப்பு. ஆண்டவர் சொல்றார், பாவங்களுக்கு கடன் செலுத்த வேண்டியது பெரியது. நம்முடைய பாவங்களுக்கு கடனை செலுத்த வேண்டியது ரொம்ப பெருசு. ஆண்டவர் பார்த்தாரு, இது ரொம்ப பெருசா இருக்கு, இந்த கடன், நம்முடைய பாவங்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடன் ரொம்ப பெருசு, இது நான் தான் செய்யணும். எப்படி? இந்த கடன், பாவத்துக்கு சம்பளம் மரண தண்டனை தான் கொடுக்கணும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த மரண தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் பிள்ளைகளுக்கு, என் மக்கள் செய்த பாவங்களுக்கு நான் மன்னிப்பை கொடுத்து அவருடைய பாவங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த கடனை மன்னிக்கிறார். எப்படி மன்னிக்கிறார்?
பாவத்துக்கு மரிக்க வேண்டியது யாரு? பாவத்துக்கு கிரயம் செலுத்துறது என்னது? அது மரண தண்டனை. இது அது ரொம்ப பெருசு. அது சாக வேண்டியதுதான். கிரயம் ரொம்ப பெருசு. இந்த பாவத்துக்கான தண்டனை செலுத்தவே முடியாது, மனிதனால் செலுத்தவே முடியாது. நல்லா கவனிங்க, பாவத்துக்கு தண்டனை சாக வேண்டியது, சாவுதான். நான் சாக வேண்டியதுதான். இந்த கிரயம் இயேசு செலுத்தினார். என் பாவம் அவர் மேல் வைக்கப்பட்டது. இந்த சுவிசேஷத்தை மட்டும் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிரயத்தை இயேசு நமக்காக செலுத்தினார். பாவம் அவர் மேல் வைக்கப்பட்டது. நம்ம எல்லோருடைய பாவமும் அவர் மேல் வைக்கப்பட்டது. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தினுடைய சகல பாவங்களையும் இயேசு தாமே சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. பின்னாடி எல்லாம் கையை நல்லா தட்டி அந்த மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த சுகத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க வாயை திறந்து நீங்கள் அறிக்கை செய்து விசுவாசிக்கும் போது அது உங்களுடைய வாழ்க்கையிலே பலிக்கும், அது நடக்கும். வார்த்தை அப்படியே ஆகும். சரியா? அவர் சாக வேண்டும் என்ற தீர்ப்பு, மரணத்தினால் அவர் சாக வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லப்பட்டது. இயேசு சாகணும் என்று தீர்ப்பு சொல்லப்பட்டது. பாருங்க, தீர்ப்பு அவருக்கு சொல்லப்பட்டது. அதனால எல்லா பாவங்களும் அவர் மேல் வந்தது. அவர் மரித்து உயிரோடு எழுந்தார், உயிர்த்தெழுந்தார். சிலுவையிலே அவர் செய்து முடித்தார். நாம் கடனை செலுத்த முடியாததை அவர் செலுத்தி முடித்தார். நாம் இனி கடன் செலுத்த வேண்டியது இல்லை. கடன் ரொம்ப பெருசு என்று அவருக்கு தெரியும். நாம் அந்த கடனை செலுத்த முடியாது என்பதும் அவருக்கு தெரியும். அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா மனுஷன் என்ன சொல்றான்? நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்ச பாவத்துக்கு நான் போய் பலி செலுத்திக்கிறேன், நான் எதையாவது செய்கிறேன். என்ன செய்ய போறான்? பாவத்துக்கு பரிகாரம் மரிக்கணும், நான் போய் மரிச்சிடுறேன். இல்லாட்ட என்ன பண்றேன்? நான் போய் புண்ணியம் செய்கிறாங்கல்ல, புண்ணியம் செய்கிறேன். அப்புறம் நேர்த்தி கடன் அது செய்கிறேன். பல தான தர்மம் செய்கிறேன். அப்போ என் பாவம்லாம் போயிடும். ஒன்றுலையும் போகாது. நானும் பிறந்ததுன்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் செஞ்சவங்கெல்லாம் பாவத்திலே தான் மரிக்கிறார்கள். இப்போ இது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம செஞ்ச பாவம் ரொம்ப பெருசு, ஹியூஜ். எல்லாரும் சொல்லுங்க, ஹியூஜ், ரொம்ப பெருசு நம்ம செஞ்ச பாவம். இதுக்கு நம்ம கடனை கிரயத்தை செலுத்தவே முடியாது. இயேசு முடித்தார். நீ இதுக்காக தவமோ உபவாசமோ கிடக்காத, வேஸ்ட். ஆண்டவருக்கு தெரியும், நான் தான் என்ன செய்யணுமோ செய்துட்டேன். உன் பாவத்துக்கு நான் என்ன செய்யணுங்கிறத அந்த பரிகாரத்தை நான் செய்து முடித்தேன். இந்த மனிதனுடைய நிலைமையும் அதே தான். எந்த மனிதன்? இப்போ நம்ம வாஸ்தவமே, இல்ல மத்தேயில கடன்பட்ட ஒரு மனிதன், அவனுடைய நிலைமை இதுதான். இந்த மத்தேயு 28:18 படித்தோம். இவனுக்கு அந்த ராஜா மனது இறங்கி கடனை எல்லாம் மன்னிச்சிட்டாரு. ஏன் மன்னிச்சாரு? அவன் ரொம்ப கெஞ்சி கேட்குறான். ராஜா என்ன சொல்றாரு? நீ உன் பிள்ளைகளையும் உன் மனைவியும் குடும்பத்தை எல்லாத்தையும் வித்து காசை கட்டு. நீ கட்டலன்னா உன்னை கொண்டு உபாதிக்கிற இடத்துல ஜெயிலில் போட்டுருவேன் அப்படி சொன்னோன்னு அவன் தாழ விழுந்து அந்த ராஜாவே கும்பிடுறான். ராஜாவே எனக்கு உதவி செய்யும், மன்னிச்சிருங்க, எனக்கு இறக்கு செய்யுங்கன்னு கெஞ்சினோன்னு அவன் என்ன செய்யறான்? ராஜா மன்னிச்சிடலாம். மன்னிச்சு போ, சந்தோஷமா போ அப்படின்னு சொன்னான். ஆனா இதே மன்னிக்கப்பட்ட இந்த மனுஷன் இன்னொருத்தனுக்கு இவன் கடன் கொடுத்துருக்குறான் 100. அது ரொம்ப பெருசு, 10,000 தாலந்து கடன் கொடுத்துருக்குறான். இவனுக்கு
ரொம்ப கொஞ்சம்தான். 100 தாளந்து 100 வெள்ளிப்பணம், இது கொஞ்சம்தான். அவன் வந்து கேட்குறான், சகோதரடா நான் உனக்கு சீக்கிரமா கொடுத்துட்றேன், தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாயிரு, நான் உனக்கு கொடுத்துட்றேன், மன்னிச்சுக்கோ அப்படி என்னமோ கெஞ்சிறான். உன்னை என்ன செய்யறான், மன்னிக்க முடியாதுன்றான். அவன் தொண்டையை நெருக்கிறான். அப்புறம் என்ன பண்றான், பிடிக்கிறான். தொண்டையை நெரித்து அவனை பிடித்து அவனை சிறைச்சாலையிலே அடைக்கிறான். மன்னிப்பும் இல்லை, விடுதலையும் இல்லை, இரக்கம் இல்லை. அவனுக்கு என்ன இல்லை, இரக்கம் இல்லை. ஆனா சிலருக்கு சில காரியங்களை மன்னிப்பதற்கு கஷ்டமா இருக்கு. கர்த்தரும் உபாதிக்கிறவன் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். இந்த மனுஷனை இவன் தொண்டையை நெரிச்சு பிடிச்சு இரக்கம் இல்லாமல் இவனை சிறையிலே அடைக்கிறான். உடனே நான் வந்து உனக்கு இதை வந்து சொல்றாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அவனுடைய சகோதரர்கள் இதை பார்த்து, இந்த மாதிரி நீ அவனுக்கு உதவி செஞ்சியப்பா, ஆனா இவன் இந்த சகோதரனுக்கு செய்யல, இவனை கொண்டு போய் தொண்டையை நெரிச்சு பிடிச்சி இரக்கம் இல்லாமல் மன்னிப்பு கொடுக்காமல் இவனை என்ன பண்ணிட்டான், சிறையில் அடைச்சி வச்சிருக்கான். ஒன்று அந்த ராஜாவுக்கு செம கோபம் வந்துடுச்சு. ஓ நீ அப்படியா செஞ்ச, இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, நீ என்னிடத்தில் பட்ட கடனை எல்லாம் திரும்ப செலுத்து, நான் உனக்கு செய்தது போல நீ அவனுக்கு செய்ய வேண்டாமா, உனக்கு நான் பெரிய கடனை மன்னித்தேன் அல்லவா, நீ மன்னிக்க கூடாதா? இப்போ மன்னியாது இருக்கிறதின் காரியம் என்ன நடக்குது, பிசாசினால் உபாதைக்குள்ளே ஆகிறோம். உபாதைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறான். இவனையே திருப்பி இவன் மன்னிக்காதபடியினால் இவன் திரும்பவும் உபாதைக்குள்ளாக போகிறான். அப்போ சிலுவையிலே கல்வாரி அன்பை அவர்களுக்கு இல்லை என்று அர்த்தமாகிறது. உனக்காக மட்டும்தான் ரத்தம் சிந்தப்பட்டதா, உனக்கு மட்டும்தானா ரட்சிப்பு, உனக்கு மட்டும்தானா மன்னிப்பு, அப்படித்தான் அர்த்தமாகிறது? இல்லை. உனக்கு மட்டும் மன்னிப்பு என்றால் கல்வாரியின் அன்பு, அதனுடைய மதிப்பை நீங்கள் குறைவாக எண்ணுகிறீர்களா? கல்வாரி அன்பு ரொம்ப குறைவு அப்படின்னா, அவருடைய ரத்தம் அவனுக்கு போதாது என்று நினைக்கிறீர்களா? அவனுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், அவனுக்காக ஆண்டவர் கிரயம் கொடுத்தது வேஸ்டா? உனக்கு மட்டும்தானா? உனக்கு போதுமானதா இருந்தால், உன்னை போல கடன்பட்டவர்கள், பாவம் செய்தவர்கள், அவர்கள் மன்னிக்கப்பட முடியாதா? உனக்கு மட்டும்தான் மன்னிப்பு கிட்டுமா? நீ மன்னிக்காவிட்டால் உனக்கு மன்னிப்பு கிட்டுமா? இதுதான் உபாதை. மன்னிக்காவிட்டால் தேவனும் இதைதான் சொல்கிறார். கடைசி வசனம் என்ன வாசித்தோம்? அவனவன் தன் எல்லாம் படிங்க. மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதா, பரலோகத்திலையும் ஆண்டவர் பேசாம தான் இருப்பாராம், அமைதலா இருப்பாராம், உபாதைக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். பரலோகத்துல நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, யாரும் செய்ய முடியாது. நீ மன்னித்தால் உபாதை இல்லை, நீ மன்னிக்காவிட்டால் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியாது, யூபிலிக்குள்ள போக முடியாது, சந்தோஷம் இல்லை, ஜாய், சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல் இல்லை. சமாதானம் இல்லைன்னு எப்படி இருப்ப? மன்னிச்சிரு, மன்னிச்சு சமாதானத்துக்குள்ள பிரவேசி.
மன்னிக்காவிட்டால் யூபிலிக்குள்ள போக முடியாது. இதை மார்க் எழுதின சுவிசேஷத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24, 25, 26 வாசிக்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை நல்ல கவனிங்க, கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைவை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். இயேசுதாமே கூறியிருக்கிறார், பவுல் சொல்லல. இந்த வேத வசனத்தை பவுல் நிருபங்களிலே எழுதுகிறார். அதெல்லாம் நான் இப்ப பேச வரல. இப்ப நான் பேசுறது மன்னிப்பு கொடுக்க வேண்டும், மன்னியாதிருக்க கூடாது என்பதுதான். இந்த பிரச்சனை பரலோக பிதா நம்மளை மன்னிக்கணும், விளங்குதுங்களா? பிதா நம்மளை மன்னிக்க வேண்டும். அவர் மன்னிப்பு உங்கள் மன்னிப்பை பொறுத்தா இருக்கு. அப்படின்னா நீங்கள் மன்னித்தால் தான் அவர் மன்னிப்பார் என்ற அர்த்தமா? கிடையாது. மன்னிப்பு அப்படி செய்தால் கிரியை ஆகிவிடும். தேவன் உன்னுடைய மன்னிப்பை குறித்து நிச்சயம் இருந்தால் தேவன் மற்றவர்களின் பாவங்களை மன்னிக்கிறார் என்று அறிந்து நாமும் மன்னிக்க வேண்டும். அதான் விஷயம். ஆண்டவர் செய்யற மாதிரி நானும் மன்னிக்கணும். நான் மன்னிச்சாதான் எனக்கு கிடைக்குமா அப்படி நீ நினைச்சு மன்னிக்க கூடாது. உனக்குள்ள மன்னிக்கிற சுபாவம் வர வேண்டும். இயேசு மன்னித்தார் அல்லவா? பெரிய கடனை அவர் மன்னித்தார் அல்லவா? பெரிய பாவங்களை இயேசு மன்னித்தார் அல்லவா? என்று நாமும் அறிந்து, சொல்லுங்க, அறிந்து என்னுடைய சகோதரனின், என்னுடைய சகோதரியின், என்னுடைய சபை மக்களின், என்னுடைய ஊழியக்காரரின் தவறுகளை மன்னிக்க வேண்டும். ஒருத்தர் இன்றிலிருந்து கசப்புகளும் வைராக்கியங்களையும் வைத்திருக்க கூடாது. மனதில் வெள்ளையா இருங்கள். ஆண்டவர் வெளிச்சமாய் உங்களை வைப்பார். நீங்கள் வெளிச்சமாய் இருந்தால் நீ உன்னுடைய மனதையும் மன்னி, நீ உன்னுடைய கணவனை மன்னி. என்னதான் செய்யறாங்க? இயேசுவை போல சிறு சிறு தவறுகள், அதை மன்னியுங்கள். யூபிலிக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில சமாதானத்தை இழந்திருக்கிறீர்களா? சந்தோஷத்தை இழக்கிறீர்களா? அவ்வப்போது ஒரு வேதனை வந்து போகுதா? ஒரு வருத்தம் அழுத்தி கொண்டு இருக்குதா? காரணத்தை கண்டுபிடியுங்கள். யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால் ஆவியானவர் தாமே உங்களுக்கு நினைப்பூட்டுவார், சொல்லுவார். மன்னிப்பு என்றால் பட்ட கடனை மன்னித்து விடுதலையாக்குவது. பணமோ ஏதோ ஒன்று இருக்கலாம், ஏதோ ஒன்று செய்திருக்கலாம், அது என்னத்தையாவது பண்ணியிருக்கலாம், நமக்கு விரோதமா, நமக்கு பிடிக்காதது ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். அது உள்ளத்தில் இருந்து, அதுதான் சொல்றாரு, உள்ளத்தில் இருந்து, மனதில் இருந்து அதை விடுதலை பண்ணாமல் இருந்தால் அவன் மண்டிட்டு கேட்கிறான். இந்த கொஞ்ச கடன் உள்ளவன், சகோதரா என்ன மன்னிச்சிரு, மண்டிடுறான், முழங்கால் படிடுறான், விழுகிறான், அழுகிறான், பணிகிறான், தாழ்மையா கெஞ்சுறான். கொடுக்கல. எங்க போட்டான்? ஜெயில போட்டான். உபாதை. நாமும் மன்னிக்காவிட்டால், உள்ளத்திலிருந்து எடுத்து போடாவிட்டால் உபாதைக்குள்ளாகிறோம். அப்ப நமக்காக நாம் மன்னிக்க வேண்டும்.
நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் மன்னிக்க வேண்டும். நீ மன்னித்தால் உனக்கு மேன்மை இருக்கின்றது. அப்ப முடியாது, என்னால மன்னிக்கவே முடியாது. கேட்குறாங்க, என்னால் மன்னிக்க முடியாது என்றால் மன்னியாமை வேலை செய்கிறது. மன்னிப்பு வேறொரு அர்த்தம் இனி இல்லை. அவர்கள் செய்தது, இந்த காரியத்தை மனதில் வைக்காமல் இருப்பது, யோசிக்க கூட செய்யக்கூடாது. அவர்கள் செய்த காரியத்தை மனதில் வைக்க கூடாது. யாராவது எதையாவது உங்களுக்கு செய்திருக்கலாம், பேசி இருக்கலாம், திட்டி இருக்கலாம், மனசோர்வாக்கி இருக்கலாம். அதை நீங்கள் மனதில் இருந்து எடுக்காமல் மனதிலே வைத்திருந்தால், இன்னும் இருந்தால், உள்ளத்திலே வைத்திருந்தால், நீங்கள் இன்னும் மன்னிக்கவில்லை. கஷ்டம்தான், சூழ்நிலை ரொம்ப கஷ்டமானதுதான். ஆனால் நீங்கள் அதை மனதில் வைக்காமல் மன்னித்து விட்டால் நீங்கள் மன்னித்து விடுகிறீர்கள். மனதிலே இல்லாமல் போய்விட்டால் நீங்கள் மன்னித்து விடுகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்களே கையை தட்டிக்கங்க, எல்லாரும் கை தட்டுக்காங்க. இப்ப எப்படி, ஏன் அப்படி சொல்றாரு ஆண்டவர்? நான் தேவனை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், தேவ சாயலின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் இயேசு மன்னித்தார். அரைஞ்சாங்க, துப்புனாங்க, குத்துனாங்க, நன்மை செய்தார். நம்மளா பாவம் செஞ்சு உபாதைக்குள்ளாகிறோம். அவர் ஒரு பாவமும் செய்யலையே. அவர் வாயில் வஞ்சனை இல்லை, பாவம் செய்யாதவர். நம்மளுக்கெல்லாம் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்தார் அல்லவா? நாம் ஏன் மற்றவருடைய சிறிய சிறிய பாவங்களை மன்னிக்க முடியாது? கட்டாயமாய் மன்னிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய சிருஷ்டிகர். சரி, நாமும் தேவனை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நானும் மன்னிக்கிறேன், நான் மன்னித்து விடுகிறேன். ஏசாயா 43 அதுல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 43:25. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நினைக்கவே மாட்டாராம். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ரப்பர்ல பின்னாடி, பென்சில்ல பின்னாடி ரப்பர் இருக்குல்ல, ஆடி எழுதிட்டீங்க, தப்பு தப்பா எழுதியாச்சு. அதே பென்சிலை திருப்பி அந்த ரப்பரால் அழிச்சிருங்க. ஈஸி தானே? பக்கத்திலே ரப்பர் இருக்கு, அழிச்சிருங்க. அப்ப பார்க்க முடியாது, நான் அழித்து விடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தம் எல்லா பாவங்களையும் அழித்து விடுவேன். அப்ப பார்க்க முடியாது, இனி நினையாமலும் இருப்பேன். டஸ்ட்பின்லயே போட்டுருங்க, போட்டுரு. டஸ்ட்பின்ல போய் அதை போய் கிளறாத, அதை போய் எடுக்காத, அதை நான் அழிச்சிடுறேன். அப்ப உன் பாவத்தை குலைத்து அதை மன்னித்து அதை அழித்து விடுகிறேன், ரெக்கார்ட்ல இல்லாம பண்ணிடுறேன். இயேசு செய்கிறார் என்றால் நாமும் அழித்து விட்டால் மன்னிக்க தான் வேண்டும். நம்மளால் முடியும், சொல்லுங்க, என்னால மன்னிக்க முடியும். நீங்களும் அழித்து விடணும். ஷார்ட்டா, ஸ்வீட்டா, ரத்தின சுருக்கமா இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். நம் கர்த்தர் நல்லவர், வல்லவர். சில காரியங்களை செய்யவே முடியாது. தேவன் பொய் சொல்ல மாட்டார். சில காரியங்களை அவர் செய்ய முடியாதான். ஏன்? நீ மன்னிக்காவிட்டால், நான் மன்னிக்காவிட்டால் அவர் ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போ ரெக்கார்ட்ல இருந்தே எடுத்துட்டோம், அப்புறம் அப்பப்போ நினைக்க கூடாதான், அதை அழிச்சிடணுன்றாரு.
அப்ப மறந்து விடுகிறோம், அதை அழித்து விடுகிறோம். அதை நினைவிலே கொண்டு வராமல் இருக்க வேண்டும். தேவனைப் போல நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், எனவே நான் மன்னித்து விடுகிறேன். அப்படி செய்தால் நான் யூபிலியில் பிரவேசிக்க முடியும். என் நிமித்தம் நான் மன்னிக்கணும், மறக்கணும். மன்னியாக்காவிட்டால் நானும் உபாதைக்குள்ளாக போய்விடுவேன். நான் சில வசனங்களை வாசிக்கிறேன், நீங்க அதை கவனமா கவனிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள், எல்லாரும் சொல்றீங்களா? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 8:9, 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். குறிச்சு வச்சுக்கோங்க, வீட்டுல போய் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின், எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. 1 பேதுரு 2:24-25. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, சத்தமா சொல்லுங்க, ஒரே ஒருத்தர் தான் சொல்றாங்க, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 1:31 வாசிக்கிறேன். அவரே, எல்லாரும் சொல்லுங்க, எல்லா பதிலும் இந்த வசனத்தில் இருக்கு. இவ்வளோ நேரம் கேட்ட செய்தி உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பரிசு. சொல்றேன், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஹல்லேலூயா.